தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலையோரம் ஊசிகள் மருந்து கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மருத்துவ கழிவுகளா போதை ஊசிகளா என்று தெரியாத அளவிற்கு ஊசிகள் அந்த பகுதி முழுவதும் கொட்டப்பட்டு கிடக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலையோரம் ஊசிகள் அதிகமாக கொட்டப்பட்டு கிடப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மார்க்கெட் பகுதி வழியாக ரயில் நிலையம் செல்லும் பிரதான சாலையில் ஓரங்களில் ஊசிகள் அதிக அளவில் கொட்டப்பட்டு கிடக்கிறது. இது மருத்துவ கழிவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது போதை ஊசிகளா என பொதுமக்கள் சந்தேகம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைப்பில் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவீனா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மார்க்கெட் பகுதி வழியாக அரக்கோணம் ரயில் நிலையம் செல்லும் பிரதான சாலை ஓரத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடை அருகே மதுப்பிரியர்கள் அதிக அளவில் கூடி மதுபானம் குடிப்பதால் அவ்வழியாக பொதுமக்கள் நடமாட்டம் வழக்கத்தை விட தற்போது குறைந்து வருகிறது. இந்நிலையில் மதுப்பிரியர்கள் பயன்படுத்தி கொட்டப்பட்ட குப்பை கழிவுகளில் தற்போது அதிக அளவில் சிரஞ்சி ஊசிகள் காணப்படுகிறது. எனவே இந்த சிரஞ்சி ஊசிகள் போதைக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் அல்லது மருத்துவ கழிவுகளாக இருக்கலாம் என்ற இருவேறு கருத்துக்கள் தற்போது நிலவி வருகிறது. மேலும் இந்த சிரஞ்சி ஊசிகள் அபாயகரமானது என்றும் கால்நடைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் இதனை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இந்த ஊசிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒருவேளை மருத்துவ கழிவுகளாக இருப்பின் அவைகளை பாதுகாப்போடு அப்புறப்படுத்த மருத்துவ நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.